ஒட்டுமொத்த உடல் இயக்கமும் அற்றுப்போன நிலையில் இந்த உலகில் தாங்களும் பிற மனிதர்களைப் போல வாழ முடியும், சாதிக்க முடியும் என்பதை சொல்லும் ஒரு இரட்டையர்களின் வாழ்க்கையை படம் பிடிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை பல்லாவரத்தில் இருக்கிறது ட்வின் ட்விக்ஸ் தொழிற்கூடம். செரெப்ரல் பாலிசி என்ற நோயால் பாதிக்கப்பட்டு 90% உடல் செயல்பாட்டை இழந்துவிட்ட இரட்டை ஆண் குழந்தைகள் சுந்தர்ராம் மற்றும் ஸ்ரீராம் தான் இதை முழுமையாக நிர்வகித்து வருகிறார்கள். ஆர்டர் எடுப்பதிலிருந்து அதை முழுமையாக வாடிக்கையாளர்களிடம் சேர்ப்பது வரை அனைத்து வேலைகளையும் இணைந்தே செய்கிறார்கள். பேட்டு, கப்பு, சாசு, பேப்பர் போட்டு எல்லாம் எடுத்து கொடுக்கணும். என்ன பண்ணுவேன், யூனிட்டை பெருசாக்கணும். நான் இப்போ இலை துடைக்கிறேன். இப்போ நான் அவ்வளோவா நான் இப்போல்லாம் கப்ஸு தான் ஆரம்பித்தேன். முதலெல்லாம் பிளேட் இன்னும் நானும் இப்போ பண்ணியிருக்கேன். மந்தாரை இலைகளை சுத்தம் செய்து அளவாக வெட்டி பல அளவுகளில் தட்டுகள், கிண்ணங்கள் செய்து பல்வேறு அமைப்புகளுக்கு விநியோகம் செய்வதுதான் இந்த இரட்டையர்களின் தொழில். இவர்களின் இந்த உழைப்பிற்கு பக்கபலமாக இருக்கிறார் தாய் ராதா ரமேஷ். இனிஷியலாக டு செட்டப் த யூனிட் அண்ட் அந்த வேலையை எப்படி செய்யணும், அந்த வேலையில் என்ன எப்படி மேனுஃபேக்சரிங், எப்படி பையிங் த ரா மெட்டீரியல், அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஐ வாஸ் தேர் வித் தெம் ஃபார் 1 year. அதுக்கப்புறம் அவங்க தானாக தான் இப்போ மேனேஜ் பண்ணுறாங்க. வருங்காலத்தில் தங்களுடைய தொழிற்கூடத்தை விரிவாக்கம் செய்து தங்களை போன்று பலருக்கும் வேலை கொடுக்க வேண்டும் என்பதே இவர்களின் லட்சியம். தன்னம்பிக்கை, பயிற்சி, உழைப்பு, இந்த 3மே இருந்தா வாழ்வில் எந்த நிலையிலும் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த இரட்டை சகோதரர்கள் சுந்தர்ராம் மற்றும் ஸ்ரீராம். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் ஹேமா ராகேஷ்.